எங்க வீட்டுக்கு நான் ஒரே பொண்ணு. என் ஹஸ்பண்டுமே ஒரே பையன் தான். நான் வந்து டீச்சரா வந்து கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றேன். அவருமே கவர்மெண்ட் ஆஃபீஸரா தான் ஒர்க் பண்றாரு. எங்களுக்கு வந்து சொத்துலயோ, இல்ல பணத்திலயோ எந்த குறையுமே இல்ல. ஆனா குழந்தை இல்ல. 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பையன் பிறந்தான். அவன ரொம்ப பாராட்டி, சீராட்டி வளர்த்தோம். அவனுமே நல்ல பொறுப்பான பையன் தான். எங்கள அவ்வளோ ஒரு மரியாதை நடத்தான். அவனுக்கு கெட்ட ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. ரொம்ப நல்லா இருந்தான். டாக்டருக்கு படிக்க ஆசைப்பட்டான். நாங்களுமே படிக்க வச்சோம். படிச்சு முடிச்சுட்டு வேலையிலயும் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வசதியான குடும்பம் இல்லாமல் நார்மலான குடும்பத்தில் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சோம். நாங்கள் 80 சவரன் நகையும் போட்டு தான் கட்டிட்டு வந்திருந்தோம். என் மருமகளுமே கல்யாணம் பண்ண புதுசில் என்னையும் என் ஹஸ்பண்டையும் அப்பா அம்மான்னு தான் சொல்லுவாள். ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டா. 2 வருஷத்துக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. அவங்களுக்கு ஒரு குழந்தையுமே பிறந்துச்சு. அப்போ 2 பேருமே டோட்டலாக மாறிட்டாங்க. என் மருமகளுக்கு வந்து 2 அக்காங்க. கல்யாணம் அடிக்கடி அவங்க வீட்டிலேயே போய் உட்காந்துக்கிடுவான். என் பையனும் என்ன பண்ணுவான், அவனுமே சேர்ந்து கிளினிக் முடிச்சுட்டு அங்கே போயிடுவான். நான் ரொம்பவே தனியாகவே ஃபீல் பண்ணேன். இந்த விஷயத்தில் வந்து என்னுடைய மருமகளை பற்றி நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா என்னோட மருமகளுக்கு என்னை பற்றி தெரியாது. ஆனால் என் பையன் கூட இருந்து எங்களை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்ட பையனுமே திடீர்னு மாறிட்டான். என்னோட பேத்தியை கூட என் கண்ணிலே காட்டுறதில்ல. அவங்க வீட்டிலே தான் வச்சு வளர்க்குறாங்க. நம்ம நிறைய ஸ்டோரியில் நிறைய கதைகளில் வந்து பார்த்துருப்போம். மாமியார் வந்து மருமகளை வந்து கொடுமைப்படுத்துகிற மாதிரி. ஆனால் இந்த மாதிரி மருமகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. இது வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி உங்கள் கூட ஷேர் பண்ண சொன்னாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.